பாண்டவர்களின் தாய் மாமனான சல்லியன் கொடுத்த வாக்கிற்காக கௌரவருடன் சேர்ந்து பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டு 18ஆம் நாள் போரில் தருமனால் கொல்லப்பட்டான். அதற்கான காரணத்தை இந்த காணொளியில் காணலாம். மகாபாரதத்தில் அர்ஜுனன், கர்ணன், பீமன் உள்ளிட்ட மாவீரர்களைப் போல எவராலும் வெல்ல முடியாத ஒரு வீரனும் இருந்தான். வில்வீச்சு, வாள்வீச்சு, வேல்வீச்சு போன்றவற்றில் சிறந்தவனாக இருந்த அந்த வீரனுக்கு அவன் பெற்றிருந்த வரமும் இணைந்து அப்படி ஒரு பெருமையை பெற்று தந்தது. அவன்தான் சல்லியன், மத்திர தேசத்தின் அரசன். பாண்டவர்களின் தந்தையான பாண்டுவுக்கு 2 மனைவியர். ஒருத்தி குந்தி, அவளுடைய பிள்ளைகள்தான் தருமன், பீமன், அர்ஜுனன். மற்றொருத்தி மாத்ரி, இவளுடைய பிள்ளைகள் நகுலும் சகாதேவனும். மாத்ரியினுடன் பிறந்த சகோதரன்தான் சல்லியன், நகுல சகாதேவர்களின் தாய்மாமன். பாண்டவர்களுக்கு இவ்வளவு நெருங்கிய சொந்தமான சல்லியன் மகாபாரத போரில் கௌரவர்களின் பக்கம் நின்று போர் புரிந்தான். அதற்கு துரியோதனின் சூழ்ச்சியே காரணமாக அமைந்தது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் என்று முடிவாகிவிட்டது. அந்த போரில் தன்னுடைய மருமகன்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு வந்து கொண்டிருந்தான் சல்லியன். வழியில் ஒரு பாலைவனம் தென்பட்டது. அது நீண்ட நெடுந்தொலைவு கொண்டதாக இருந்தது. அதை கடக்கும் முன்பாக சல்லியனும் அவனது படை வீரர்களும் குதிரை, யானை போன்ற போர் விலங்குகளும் சோர்வடைந்து போயின. அப்பொழுது அந்த பாலைவனத்தில் ஒரு பெரும் பந்தல் தென்பட்டது. அது சல்லியனுக்கும் அவனது படையினருக்கும் தங்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாகவே அமைந்திருந்தது. அந்த பந்தலுக்குள் இருந்து வெளிப்பட்டவர்கள் சல்லியனையும் அவனது படையினரையும் வரவேற்று முதலில் தாகம் தணித்தனர். பின்னர் அறுசுவை விருந்து படைத்தனர். அதோடு அவர்களுடன் வந்திருந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் கூட உணவு பரிமாறப்பட்டது. இதை கண்டு மனம் மகிழ்ந்த சல்லியன், இத்தகைய உதவிகளை செய்பவர் யாராக இருந்தாலும் அவர் பெரும் புண்ணியவான், நான் அவர்களுக்கு வேண்டியதை செய்யும் கடமைப்பட்டுள்ளேன் என்று வாய்விட்டே சத்தமாக கூறினான். அதுவரை மறைவாக இருந்த துரியோதனன் இப்பொழுது வெளிப்பட்டான். மாமா, நான் தான் உங்களுக்காக இந்த ஏற்பாடுகளை செய்தேன். நீங்கள் எனக்கு கடமைப்பட்டுள்ளதாக இப்பொழுதுதான் கூறினீர்கள். எனவே இந்த போரில் எனக்கு பக்க பலமாக இருந்து போரிட வேண்டும் என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். சல்லியனுக்கு இப்பொழுது வேறு வழியில்லை. தான் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டதால் அவ்வப்பொழுது துரியோதனனையும் அவனது தவறுகளையும் குத்தி காட்டி பேசி வந்தான் சல்லியன். இதனால் துரியோதனுக்கு சல்லியன் மீது வெறுப்பு உண்டானது. அதன் காரணமாகத்தான் சல்லியனை போர் புரிய அனுமதிக்காமல் கர்ணனின் தேருக்கு சாரதியாக இருக்கும்படி நியமித்தான். சல்லியன் மிக பெரும் வீரன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவன் பெற்றிருந்த வரம் கண்ணனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சல்லியனை எதிர்த்து கோபத்தோடு யாராவது போரிட்டால் அவரது பலம் 1000 மடங்காக சல்லியனையே போய் சேரும் என்பது அவன் பெற்ற வரம். இது மட்டும் துரியோதனுக்கு தெரிந்திருந்தால் போர்க்களத்தில் சல்லியனைத்தான் முதன்மையானவனாக இறக்கிவிட்டிருப்பான். இது பற்றி பாண்டவரிடம் கண்ணன் தெரிவித்தார். பீமன் சல்லியனோடு போரிடுவதாக கூறினாலும் அவனை கண்ணன் தேர்வு செய்யவில்லை. ஏனெனில் பீமன் கோபம் அனைவருக்கும் அறிந்ததுதான். சல்லியனுக்கு எதிராக அது வெளிப்படும் பொழுது பாண்டவர்களுக்கு தான் பேர் ஆபத்து. எனவேதான் கண்ணன் தருமனை தேர்வு செய்தார். மேலும் சல்லியனோடு போரிடும் பொழுது சிரித்த முகத்தோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று தருமனுக்கு போதித்தார். அதன்படியே இறுதி நாளில் சல்லியனுக்கு எதிராக போரிட்ட தருமன் தன்னுடைய முகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிக்காட்டவில்லை. அதனால்தான் சாதாரண ஒரு ஈட்டியை கொண்டு ஒரே வீச்சில் சல்லியனை தருமனால் வீழ்த்த முடிந்தது.